ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே டாக்டர் அர்ச்சுனா அவர்களை தெரியும். சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் நடந்த அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். மன்னாரில் இளங்குடும்ப பெண் வைத்தியர் மேற்ற கவன ஈனத்தால் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்க போன இடத்துல மன்னார் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் கொடுத்த கம்ப்ளைண்டின் பேரில் மன்னார் போலீசாரால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு இப்போ வவுனியா சிறைச்சாலையில் தடுப்பில் இருக்கிறார். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற இதே நேரத்தில் இரண்டு செய்திகளை நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஒன்று, இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு கண்கள் எடுத்து செல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாக்டர் செந்தூரன் அவர்கள் ஒரு கடிதத்தை தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கிறார். இந்தியான சனத்தொகையோட ஒப்பிடும்போது இலங்கையின் சனத்தொகை ஒரு புள்ளி தான். இங்கே இருந்து எதற்காக இந்த கண்கள் எடுத்து செல்லப்படுகின்றன என்ற ஒரு கேள்வி. இது அரசாங்கத்தின் ஊடாகத்தான் எடுத்து செல்லப்படுதா, இல்லாட்டி மாஃபியாக்கள் ஊடாக எடுத்து செல்லப்படுதான்ற ஒரு கேள்வி எங்களிடத்துல எழுந்திருக்குது, மக்களிடத்துல எழுந்திருக்குது. அந்த வகையில் இந்த காணொலியை பாருங்க. மருத்துவ மாஃபியாக்கள்னால் இந்த கண்கள் விற்கப்படுகின்றது, தமிழ்நாட்டுக்கு விற்கப்படுகின்றது என்ற ஒரு டைட்டிலோட இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோட உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரிஞ்சுதுண்டா அதை கொமெண்டில் போட்டுவிடுங்க. அந்த கண்ணு வந்து நம்ம ஸ்ரீலங்காலேருந்து எடுக்கிறனால அந்த கண்ணுக்கு நம்ம காசு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்ன வரைக்கும் மாலா உங்களுக்கு தெரியாது தானே அந்த கண்ணு காசு என்ன? மாலா வந்து கொஞ்ச நாளாவே என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்கக்கா, கண்ணோட காசு எப்படிக்கான்னு நான் இப்போ வரைக்கும் சொல்லலை. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் தான் அவங்களுக்கே தெரிய போகுது என்ன நான் பண்ணேன் அப்படின்னு. வத்த கர்மம் ப்ரோ. இப்போ கொஞ்சம் முன்னதாயே அந்த வீடியோ போட்டேன். அதாவது சந்தேகம் இல்லை, அது நிஜம்ன்ற மாதிரி ஆயிட்டுது. அதாவது இந்த வீடியோ இப்போ எனக்கு ஒரு இந்த டிக்டாக் பார்க்குறவரால் அனுப்பி வச்சார். உடனே இதை பாருங்க என்று அதுலேயே எழுதி கிடக்குது, இலங்கை தமிழ் மக்களை கொன்று விற்கப்படும் கண்கள். ஸோ அதாவது எனக்கு தெரியல, இந்த வீடியோ சொல்கிற கருத்து இலங்கையிலிருந்து கண்ணுக்கு ரெண்டுக்கு ஆர்டர் பண்ணி போட்டுருக்கிறேன். ஸோ அப்படித்தான் எனக்கு அந்த விளங்குது. இது முழு வீடியோ என்கிட்ட இல்லை. ஸோ இந்த டாக்டர் மேட் என்னை பொறுத்தவரையில் பல உயிர்களை எடுக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். தயவு செய்து இனிமேலும் உங்களோட சொந்தங்கள் மருத்துவமனையில் இறந்தால் கண்ணுகளுக்கு பஞ்சை வச்சு கட்டியிருந்தால் திறந்து பாருங்க. அதாவது என்னென்றாலும் திறந்து பார்த்து அதுக்கு பிறகு அந்த டாக்டர் இல்லாட்டி அந்த ஹாஸ்பிட்டலில் கேஸ் போடுங்க. ஏதோ ஒரு விடயம் அங்கே நடக்குதுன்றது திட்ட தெளிவாக விளங்குது. அதாவது இந்த நாடு உண்மையை சொல்ல போனால் நாசமாக போயிட்டுன்றது வடிவாக தெரியுது. காசுக்காக எல்லாத்தையும் செய்ய தயாராகி விட்டார்கள் மருத்துவர்கள், படித்தவர்கள் அனைவரும். அதாவது அங்குள்ள அரசாங்கத்திலிருந்து அங்குள்ள அனைவரும் அந்த பாவப்பட்ட மக்களை வச்சு வருத்துறார்கள். அதுதான் உண்மை. ஸோ இது இன்னும் சந்தேகம் வளருது, இன்னும் சந்தேகம் கூடுது. ஸோ உங்களால் இருந்த புருக்களை அனுப்பி இந்த சந்தேகத்துக்கு ஒரு தீர்வு காண வேணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ விடப்படுகிறேன். அதாவது சந்தேகப்படத்தான் வேணும், சந்தேகப்பட்டு அதை தீர விசாரிக்க வேணும். தீர விசாரித்து அதில் உள்ள உண்மை விஷயங்களை கண்டுபிடிச்சு வெளிக்கொண்டு வரணும். இதுதான் என்ற நோக்கம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை இன்னும் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.